ஒரு செல்ஃப் கண்ட்ரோலபிள் மோட்டரை ஆல்மோஸ்ட் எல்லா ஃபீல்டையும் நம்ம யூஸ் பண்ணுறோன்னு சொன்னால் நம்ப முடியுதா? அதுதான் சர்வோ மோட்டர். இந்த மோட்டர் ஒரு டிசி மோட்டார். இந்த மோட்டரை நம்ம டைரெக்டாக மற்ற மோட்டர் மாதிரி பவர் சப்ளை கொடுத்து வேலை செய்ய முடியாது. அது எப்படின்னா, இந்த மோட்டருக்குள்ளே ஒரு சர்க்யூட் இருக்கும். அது நம்ம வெளியிருந்து கொடுக்குற இன்புட் சிக்னலை எடுத்துக்கிட்டு இது அதுக்கேற்ற மாதிரி வேலை செய்யும். இதை நம்ம ஃபீட்பேக் மோட்டர்னு கூப்பிடுவோம். ஃபீட்பேக்னால், இப்போ இந்த மோட்ரு ஒரு தப்பான பொசிஷனில் சுற்றிக்கிட்டு இருக்குன்னா அது தன்னைத்தானே கரெக்ட் பண்ணிக்கிட்டே கரெக்டான பொசிஷனில் சுற்றும். இதுக்குள்ளே ஃபீட்பேக் சென்சார்னு ஒன்று இருக்குது. அதை பற்றி உங்களுக்கு நான் அடுத்த ஷார்ட்ஸில் தெளிவாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை நம்ம ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ண முடியறதுனால இதோட ஸ்பீடையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த மோட்டர் ரொம்ப ப்ரிசைஸாக நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அதாவது இது ரொம்ப கம்மியான மூமெண்ட்டும் நம்மளால் இந்த மோட்டரில் கொடுக்க முடியும். இதுவே நம்ம ரெகுலரான மோட்டரில் அது பண்ண முடியாது. அது ஜஸ்ட்டு ஃபுல் ரொட்டேஷன் தான் ஆகும். இந்த மோட்டரோட அட்வான்டேஜ் பார்த்தோம்னா, இது ஒரு ஹை டார்க் மோட்டர். இது நல்ல லோடு இருக்கக்கூடிய மோட்டர். இதுவே இது ரொம்ப லைட்டான லோடு தான் இருக்குதுன்னா இது ரொம்பவே எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ரொம்ப கம்மியான கரண்ட் தான் யூஸ் பண்ணணும். மோட்டரோட குறைகளை பற்றி பார்க்கணும்னா, இந்த மோட்டர் ரொம்பவே காஸ்ட்லி. அது எதனாலனா இதுக்குள்ளே இருக்கிற சர்க்யூட்டு, இதுக்குள்ளே இருக்கிற கீ சிஸ்டத்தினால. இந்த மோட்டரால் பீக் டார்க், அதாவது இந்த மோட்டருக்குள்ளே இருக்கிற ஃபுல் டார்க் உடனே இதுக்கு கிடைக்காது. ஏன்னா இது குறிப்பிட்ட டிகிரி வரை தான் ரொட்டேட் ஆகிறதுனால நம்மளால் டக்குன்னு இதோட ஃபுல் டார்க் எடுக்க முடியாது. ஏன்னா ஃபுல் டார்க் எடுக்கணும்னா ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் வேணும். இது எங்கெங்கெல்லாம் மெயினாக யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா, ஆல்மோஸ்ட் எல்லா ஃபீல்டுலேயும் இருக்குது. முக்கியமாக இது ரோபோட்டிக்ஸில் இருக்குது. அதாவது ரோபோட் ஆமாவும் யூஸ் பண்ணுறாங்க, இந்த மோட்டர் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சிஎன்ஜி மிஷின்லையும் இந்த மிஷின் நவுண்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் நவுண்டு வரதுக்கு யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம ஹாஸ்பிட்டலில் கூட யூஸ் பண்ணுறாங்க. அது எந்த இதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, உதாரணத்துக்கு எம்ஆர்ஐ ஸ்கேனருக்கு இந்த மிஷினை யூஸ் பண்ணுறாங்க. அதாவது நம்ம படுக்கணும்னா உள்ளே போயிட்டு வெளியே வருதுல அந்த எம்ஆர்ஐ ஸ்கேனர், அதுக்கு இந்த மோட்டர் தான் ஹெல்ப் பண்ணுது. இந்த மாதிரி ஒரு 2 minutes டேக் இன் 4 ஷார்ட்ஸ் வேணும்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.